புதுக்கோட்டை அரசு ராணியார் மருத்துவமனையில் நடைபெறும் சீர்கேடுக்கு எதிராக வாழ்வுரிமை கட்சி முற்றுகை போராட்டம் நடத்தினர். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் தி வேல்முருகன் அவர்களின் உத்தரவின்படி கடந்த 12ஆம் தேதி புதுக்கோட்டை அரசு ராணியார் மருத்துவமனைக்கு எதிராக கட்சி சார்பில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. பிறப்பிற்கும் இறப்பிற்கும் நீதி வேண்டும் என்ற கோரிக்கையுடன் இந்த போராட்டம் நடைபெற்றது. இந்த மருத்துவமனையில் நடைபெறும் சீர்கேடுகள் பொதுமக்களின் உயிருக்கு நேரடியாக பாதிப்பை ஏற்படுத்துவதாக கட்சி பரவலாக கண்டித்தது. தினசரி நூற்றுக்கணக்கான கர்ப்பிணிகள் சிகிச்சைக்காக வரும் நிலையில் முழுமையான மருத்துவர் சேவை இல்லாமல் பயிற்சி டாக்டர்கள் மற்றும் குறைந்த அனுபவமுள்ள நர்ஸ்கள் வழிநடத்தும் பிரசவ சேவைகளில் பெரும் குறைபாடுகள் காணப்படுகின்றன. முக்கிய பிரசவ நேரங்களில் கூட மூத்த டாக்டர்கள் நேரில் வராமல் தொலைபேசியில் வழிகாட்டுதல் அளிப்பதும் மருத்துவத்தின் தரத்தையும் உயிர் வாழ்தலையும் கேள்விக்குள்ளாக்குகிறது. மேலும் மருத்துவமனையில் உள்ள ஒப்பந்த அடிப்படையிலான பாதுகாப்பு ஊழியர்களின் அணுகுமுறைகள், பெண்களுக்கு எதிரான ஆபாச வார்த்தைகள், அடாவடி நடத்தை உள்ளிட்ட விவகாரங்களும் பொதுமக்களுக்கு பெரும் மன உளைச்சலை ஏற்படுத்துவதாக கூறப்பட்டது.